RSS அப்படின்னா ராஷ்டிரியா சுயம் சேவக், அது அப்படி இல்லை. ரிட்டென்ஷன் ஆஃப் சனாத்தன சங்கான்றது தான். சனாத்தன தர்மத்தை பாதுகாப்பும் இயக்கம் தான் அது. ரிட்டென்ஷன் ஆஃப் சனாத்தன சன்ஸ்தா. அப்போ சனாத்தன தர்மத்தை பாதுகாப்பது தான் RSS. அதை இப்படி போடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க SUS அப்படின்றது தான் வந்து ஹிட்லரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் SS படை. அது SS. அதுல எல்லாரும் SS பேட்ஜ் போட்டுப்பாங்க. இவங்களும் SUS சனாத்தன சன்ஸ்தா. சுவஸ்டிக்கு, அவனும் சுவஸ்டிக்கு, இவனும் சுவஸ்டிக்கு. அப்படின்னா ரிட்டென்ஷன் ஆஃப் சனாத்தன சன்ஸ்தா அப்படின்னா பார்ப்பனிய மேல் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது தான் RSS. அதுதான் ரிட்டென்ஷன் வருது. அப்போ 1925 1947 பல போராட்டங்கள் நடக்குது. வெள்ளையனே வெளியேறு போராட்டம். வெள்ளையனே வெளியேறு. காந்தி ஜெயிலுக்கு போறாரு. காந்தியுடைய துணைவியார் கூட ஜெயிலுக்கு போறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள், நேரு எல்லாமே வந்து ஜெயிலுக்கு போறாங்க. ஆனா RSS வந்து கூடி குலவி அவனுடைய அரசாட்சியில பங்கு பெறாங்க. அப்ப கோல்வால்கர் கூட சொல்றாரு, இந்துக்களே நீங்கள் வெள்ளையனுக்கு எதிராக போராடாதீர்கள், உங்களுடைய சக்தியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இஸ்லாமியனும் கம்யூனிஸ்டுகளையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்ற அறைகூவல் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா 1925 1947 வரைக்கும் வெள்ளைக்காரனோட சேர்ந்து இந்திய ஒலிகார்கி ஒரு சிறு குழி. அப்ப வெள்ளைக்காரன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தா டெப்டி கலெக்டர் ஒரு பிராமணனா இருக்கும். 25 47 வரைக்கும் RSS, இந்து மகாசபா, இந்த அமைப்புகள் பிரிட்டிஷ் தோளோடு தோல் நின்று இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த வரலாறு தான் RSS, ஜனசங் இவர்களுடைய வரலாறு. இப்ப இந்தியா முழுக்க வந்து பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு சிறு குழு அப்படின்னு சொல்றீங்க. எல்லா பார்ப்பனர்களுமே இப்படி பிரிட்டிஷாரோட நெருக்கமா இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. இல்ல, ஏன்னா இங்க RSS தொடங்கியவர்கள் வந்து அவங்க ஒரு சித்பவ பார்ப்பனர்கள் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாங்க.